சூப்பரான பட்டாணி மசாலா, நல்லா காரசாரமாக சொல்லுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பட்டாணி நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற போட்டிங்கன்னா ஊறிடும். அப்புறம் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துடும். இப்போ வாங்க நம்ம பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு நம்ம போடுவோம். அப்புறம் பொடியை நறுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போடுவோம். இதுக்கு முருகலா வதங்கணும்னு அவசியம் இல்லை, முக்காப்பாக தான் வந்தால் போதும். இப்போ 2 தக்காளி, பட்டாணி வேகையிலே தக்காளி அதிலே போட்டோம். அப்போ தான் மத்தியில் இருக்கிறது நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கும். இப்போ மசால் போட்டுக்கலாம். தனி மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள். கொஞ்சம் கரம் மசாலா. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடும். வேக வச்ச பட்டாணியை வதக்கணும். பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ எல்லா மசாலா சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இந்த மசாலா வடையெல்லாம் போய் சுண்டி வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் சென்று பார்ப்போம். பட்டாணி மசாலா ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்கா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா சரியா. இப்போ பட்டாணி மசாலா ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நல்லா காரசாரமாக இருக்கும். காரம் கம்மியாக வேண்டுறவங்களுக்கு காரம் கம்மியாக வச்சுக்கலாம். இது ரசத்துக்கு, தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பட்டாணி மசாலா ரொம்ப ஈஸியானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் 7 மணிக்கு லைவ் வரோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம்.